இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பூட்டி இருக்கு? அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. ஐயா, இந்த ராதிகா எங்க தான் போறான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா, ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறா. இவ கையில எதுக்கு அந்த ஃபோன் இருக்குன்னே தெரியல. சரி, மறுபடியும் கால் பண்ணுவோன்னு பார்த்தா என்ன வாட்ச் பண்றியா, சந்தேகப்படுறியான்னு கேள்வி வேற கேட்பாளுங்க. ராமா, ஆஃப் ஆக மாட்டேங்குது. உள்ள இருந்து ஏதோ போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. உள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய், எதையாவது எடுத்துட்டு வந்து இந்த பூட்டை முதல்ல உடைங்க. அட கடவுளே, அந்த பூட்டை உடைச்சிட்டாங்கன்னா ராதாவும் குஷியும் மாட்டிப்பாங்களே. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்றது? சீக்கிரமா உட. அவங்க போட்டோ உடைக்கறாங்க. இப்ப ஆர்டிஸ்ட் கிடைக்கலனா தேடு தேடு, சத்தம் போடாம தேடு. என்னக்க பண்றீங்க? யோ, கண்ணு தெரியலையா உனக்கு? இடிச்சிட்டு போற. நான் தினமும் கீரை கேரட்னு திங்கிறவன். என்ன பார்த்து கூட்டன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாதா சார்? உனக்கு மரியாதை தரத பத்திலாம் அப்புறமா பேசலாம். இங்க எதுக்காக வந்தீங்க? உள்ள தள்ளிடுவேன். மரியாதை இங்க இருந்து போங்க. சார், உங்க முகத்தையும் யூனிஃபார்மையும் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இப்படி அறிவு கேட்டதனமா கேள்வி கேட்டா நல்லா இருக்குதா சார்? மோனையா, போலீஸ்னு தெரிஞ்சு யாராவது வேணும்னே வந்து இடிப்பாங்களா? அது வயசாயிடுச்சு, கண்ணு கொஞ்சம் மங்கள் ஆயிடுச்சு, அதனால தெரியாம வந்துட்டு இதை போய் பெருசாக்குறீங்க சார். என்ன சார்? உன் பேர் என்னையா? என் பேரு சலீல் கான் முராதாபாதி எனும் ஜெடு. குஷி, சீக்கிரம் சீக்கிரம் தேடு, சீக்கிரம் தேடு. பரம்பரை நாட்டுக்காக போராடினவங்க சார். எங்க அப்பாவும் தாத்தாவும் வெள்ளக்காரங்க கூட மோதினாங்க சார். எங்க அம்மாவும் பாட்டியும் அவங்களுக்குள்ளே மோதிப்பாங்க சார். அப்புறம் நான் ரோட்ல போறவங்க மெல்ல மோதுவேன் சார்.